இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலை எமர்ஜென்சி போது சிறைக்கு சென்றார் தந்தை 76ல் மிசாவில் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட அப்புறமா ரிலீஸ் ஆகி வந்தவுடனே மிசாவில் சிறைக்கு செல்வர்கள் அனைவரும் தேர்தலில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் மொரார்ஜி தேசாய். மூத்த தலைவர்கள்லாம் உத்தரவு போட்டோன்னே இவர் போய் சாத்தாங்குளத்தில் நின்னார். எங்கள் அப்பா சாத்தாங்குளத்தில் அங்கே வந்து கூட்டணி தயவு இல்லாமல் ஜனதா கட்சி சார்பாக நிற்கிறாரு. சீபா ஆதித்தனார் வந்து சுயேட்சா நிற்கிறார். அதிமுக ஆதரவோட, எம்ஜிஆரோட ஆதரவோட சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு. இன்னும் இந்திரா காங்கிரஸ், ஏடிஎம்கே எல்லாம் நின்றுது. கடுமையான பிரச்சாரம். எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார். 800 வாக்கு வித்தியாசத்தில் 77ல் ஜெயிச்சு சட்டசபையில் கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம் வழங்கினார். எம்ஜிஆர் பிறந்தது 2019, சாரி 1917. எங்கள் அப்பா பிறந்தது 1919, 2 வருஷம் சின்னவர். ஆனால் எங்கள் அப்பா தாத்தான்னு கூப்பிடுவார். அது கிடக்கட்டும். ஆனால் அந்த செய்தி வந்து சாத்தாங்குளத்தில் இந்த மாதிரி சாத்தாங்குளம் நிறுவனத்தை பற்றி போடுது. 1/5/2001 இதில் தினமணியில் வருது. அதை எங்கள் அப்பா பேரை விட்டுட்டாங்க. அதுக்காக நான் வந்து இரிட்டேட்டிவ் செய்யப்பட்டு லெட்டர் போட்டேன். ரொம்ப நன்றி. தினமணியில் அந்த செய்தியை இந்த தபாலை போட்டாங்க. அது உங்களுக்கு எந்த விதமான கூட்டணி இல்லாமல், கழகங்கள் கூட்டணி இல்லாமல், போலி தேசியவாதிகள் கூட்டம் இல்லாமல் ஒரு தேசபக்தர் ஜெயிச்ச ஒரு அருமையான சந்தர்ப்பம். பயங்கர சரித்திரம் படைத்தார் அவர். அதுக்கப்புறம் ஊழலில் வச்சுக்கிடுங்க இருந்தாலும் அது பயங்கரமான சரித்திரம். ஜெய்.